ஹலோ கைஸ், இன்னைக்கு சண்டே. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு சிக்கன் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதுவும் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள், உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நீங்கள் சேர்த்திக்கங்க. அது போட்டு மிக்ஸ் பண்ணி 1 hour ரெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடி பண்ண வேண்டாம். அந்த ஒரு கொரப்பாக பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு பண்ணணும் பாருங்கள். அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 hour ரெஸ்ட் பண்ண வச்சுருந்த சிக்கனை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி அதிலே வரும். சில்லி ஃப்ளெக்ஸும் கொஞ்சம் உப்பும் கரம் மசாலாவும் போட்டுட்டு நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்கிற மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் 10 நிமிஷம் வேக வைக்கணும். நான் தெரியாமல் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மறுபடியும் வச்சுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் குருமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் ஆட் பண்ணல, எனக்கு இதே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. என்னோடய ஸ்டைலில் சிக்கன் ரோஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதுவும் என்னோடய ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு தமிழ் இந்த அளவுக்கு தான் பேச வருது. ஃப்ளூவெண்ட்டாக எல்லாம் எனக்கு பேச தெரியாது. ஓகே, பாய்.